அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள ஆன்மீக மலர் நல்ல செய்தி வருது அப்படிங்கிறதுல குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். வாரந்தோறும் பரிசு 1000 ரூபாய். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன டேட்டுன்னா ஜூலை 24, 2026, 24/7/2026ங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பக்கூடிய டைமிங்ஸ். ஓகேங்களா? அகெயின் லாஸ்ட் வீக் வின் பண்ணவங்களுடைய நேம்ஸ் இதில் இருக்குது. இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் நேம் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, பஸ்மாசுரனை அழிக்க திருமால் எடுத்த பெண் வடிவம். பஸ்மாசுரன் அப்படின்னா, பஸ்மாசுரன்கிற வந்து என்ன பண்ணான்னா, சிவபெருமான்கிட்ட தவம் வந்து வரம் வாங்கி யார் தொட்டாலும் சாம்பலாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கினா, கடைசி சிவனையே தொட்டுலாம் அப்படின்னு நினச்சான். அப்போது வந்து திருமால் வந்து என்ன அவதாரம் எடுக்காங்கன்னா, மோகினி அவதாரம் எடுக்காங்க. மோகினி அவதாரம் எடுத்து அவங்களோட அழகில் மயங்கி அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனோடைய தலையை அவனே தொட வைக்காங்க. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே. என்ன கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடித்த பண்டம், விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா மோதகம் அப்படின்னு சொல்லலாம். மோல ஆரம்பிச்சது. ஓகே, பழையபடியும் 7 இடமிருந்து வலம். என்ன கணங்களுக்கு அதிபதி என்பதால் விநாயகருக்கு இந்த பெயர். கணங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறனால இவை வந்து கணபதி. கணங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு கண வந்தாச்சு. அதிபதி பதி. ஓகே, கணபதி. ஓகே, கணபதியை கும்பிட்டுட்டு முதல்ல ஆரம்பிச்சாச்சு. ஓகே, 4 மேலேருந்து கீழே. சீதையை தேடி சென்ற அனுமானிடம் ராமபிரான் தனது அடையாளமாக கொடுத்த நகை தான் என்னன்னு கேட்டாங்க. நகை என்னென்ன, கணையாளின்னு சொல்லலாம். அங்கே 2வது இடத்து தீன்னு வந்திருக்கனால கணையாளிக்கு பதில் மோதிரம்னு நம்ம சொல்லலாம். மோதிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது திருமால் ஆரம்பிச்சாச்சு, கணேஷா ஆரம்பிச்சாச்சு, இப்போ ராம சீதை வந்துட்டு இருக்கோம். 10 இடமிருந்து வலம். என்ன அசோகவனத்தில் பழையடியும் சீதை தான். செய்யப்பட்ட சீதைக்கு எப்படியும் ராமன் தன்னை மீட்டு செல்வான் என்ற அழியாத பிலீவ்னஸ், நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை என்றைக்குமே கணவன் மனைவிகளுக்கு இடையே வேண்டும். நம்பிக்கை. ஓகே, ஸோ 10 மேலேருந்து கீழே. 4 ஆரம்பிச்சுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் பிறந்த ஆழ்வார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஊருக்கு பேர் முதல்ல இந்த ஊர் வந்து திருக்குறுவூர். பதில் என்னென்னா திருக்குறுவூர் அப்படின்னு நேம் இருந்துச்சு. ப்ரூ மாற்றி போடுறேன். ஓகேங்களா? திருக்குறுவூர்னு ஒரு நேம் இருந்துச்சு. இவரால் வந்து ஆழ்வார் திருநகரின்னு மாற்றிருக்காங்க. யாரால்? நம்ம ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒருவர் நம்மாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து அங்கே ஆழ்வார் திருநகரி கோயிலில் வந்து புனித புளியமாம் இருக்குது. இவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வேதம் தமிழ் செய்த மாறன். தமிழில் வேதங்களை இயற்றினால வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லுவார் கம்பர். இதில் சடகோப அந்தாதியில். ஏன்னா அந்த சடகோப கேரக்டரே இவர் தான். ஓகே, 20 இடமிருந்து வலம். 2வது இடத்து மச்ச அவதாரத்துக்கு அடுத்து அவதாரம். திருமால் இல்லைன்னா விஷ்ணு அவதாரத்தை எடுத்திங்கன்னா முதல்ல மச்ச அவதாரம், 2வது கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம், இந்த பாற்கடல் கடையில் இருக்குது. 3வது வராகம், 4வது நரசிம்மம், 5வது வாமன அவதாரம், அடுத்து பரசுராமர், பலராமர், கிருஷ்ணர், இனிமேல் அடுத்து கலியுகம் முடியல கல்கி அவதாரமாக வருவார். 12 இடமிருந்து வலம். என்ன டேஷ் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவையாக மனம் தரும். அபிராமி அந்தாதியை தான் சொல்கிறாங்க.
தனம் தரும் கல்வி தரும், தனம்னா செல்வம், செல்வம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். ஸோ பதில் என்ன? ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? சிவன் கோயிலில் தெற்கு நோக்கி காட்சி தருபவர் யார்? சிவன் கோயிலில் தெற்கு முகமாக காட்சி அளிக்கக்கூடியது. தெற்கு அப்படின்னாலே தட்சிணா அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சின் அப்படின்னா தெற்கு நோக்கி. ஓகேங்களா? 3 சொல்லினா வரணும். தட்சிணாமூர்த்தி, அதாவது ஞானகுரு வடிவத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கல்லால மரத்துக்கு கீழே இருப்பார். 16 இடமிருந்து வலம் என்ன? சீல ஆரம்பிச்சு இல்லில் முடியுதுங்க. குங்குமம் வைக்கப்படும் மூடியுடனான சிறு வட்ட வடிவ பெட்டி. குங்குமம் எதில் வைப்பாங்கன்னா குங்குமம் சிமிழில் தான் வைப்பாங்க. ஓகே. இனிமே அடுத்து 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பீல ஆரம்பிச்சுக்கு டேஷ் பேசூடி பெருமானே என பாடினா சுந்தர். பித்தா பேசூடி பெருமானே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் யார்? சுந்தர். ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட அரக்கி. ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட முதல் அரக்கி அப்படின்னா தாடகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாடகை அப்படிங்கிறது அரக்கி கிடையாது. ஆக்சுவலாக சுகேது யக்ஷணகுல மன்னனோட மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சுந்தன்கிற ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவங்க அகஸ்திய முனிவர் வந்து தொந்தரவு பண்ணனால அகஸ்திய முனிவர் வந்து அடிபட்டுட்டாங்க. ஸோ அப்போ தாடகையும் அவங்க பொண்ணு வந்து பையன் வந்து மாயுசனம் வந்து அகஸ்திய கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சாபம் கொடுக்காது. என்னென்னு அதற்கனாக போகும் அப்படின்ட்டு. ஸோ 15 மேலேருந்து கீழே. தசரதனின் மனைவி பரதனின் தாய் ராம வனவாசம் செல்வதற்கு காரணமாக இருந்தவள் கைகேயி. தன் மகன் அறியாத கண்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. யாருக்கு? திருமாலே வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100,000 யார் சொன்னார்? பெரியாழ்வார் தான் சொன்னாங்க. திருப்பல்லாண்டு அப்படிங்கிற இதில் வரும். ஓகேங்களா? 19 மேலேருந்து கீழே. மன்மதனின் ஜோடி. மன்மதனுடைய ஜோடி எப்போவுமே ரதி தான். ஓகே. 17 மேலேருந்து கீழே. வந்தாராம் என்ற சொல்லில் இறுதியில் கடவுள் மந்திரம் ராம். ஓகே. இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். மீண்டும் 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கையில் முடியுதுங்க. டேஷ் கொடுப்பதை இடது கை அறியாத அளவுக்கு வள்ளலாக இருந்தான் கண்ணன். கண்ணனுடைய வள்ளல் திறமையெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு இருந்தான். ஸோ வலது கை. ஓகே. 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? 10 தலை வேந்தன். 10 தலை மன்னன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டால் ராவணன். 3 சொல்லினா வரணும். தப்பாக எழுதுனீங்கன்னா பதிலுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ராவணன் அப்படின்னா தீவிர சிவபக்தன், வீணை வாசிப்பதில் வல்லவனாக இருந்தாப்புல. ராவணனுக்கு வந்து நம்ம இந்தியாவில் உள்ள மீனிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் இந்தியாவில் அழ வைப்பவன் இல்லைன்னா அழ செய்பவன் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். 2 மேலேருந்து கீழே என்ன? ட்ரால முடியுது. கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் மூலவரின் பெயர் டேஷ் வமுதன். 6ஆம் வமுதன். அந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா வழக்கமாக வந்து பெருமாள் வந்து எப்போவுமே சைன கோலத்தில் இருப்பார். இதில் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுக்காண்டி எந்திக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு எந்திக்க ட்ரை பண்ண மாதிரி ஒரு வியூவில் இருப்பார். ஓகேங்களா? சாரங்கபாணி. ஓகே. 3 மேலேருந்து கீழே. ராவணனுக்கு உதவ மாரிசன் பூண்ட வேடம். ராவணனுக்கு உதவ சீதையை கடத்துவதற்கு மான் வேடம் மாறினான் மாரிசன், ராவணனுடைய மாமன். 9 இடமிருந்து வலம்.
தூல ஆம்பிக்கு. கௌரவர்களின் சகோதரி. கௌரவர்களுக்கு வந்து ஒரே சகோதரி தான் இருக்காங்க, துச்சலை. பதில் என்ன? துச்சலை. துச்சலை வந்து நம்ம தூதராஷ்டிரன் காந்தாரிக்கு வந்து 100 பையங்க, அவங்க தான் கௌரவர்கள். துரியோதனன் துச்சாதனன்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். பேர் என்ன? துச்சலை. இவங்க ஹஸ்பண்ட் நேம் ஜெயத்ரதன். அவர் தான் அர்ஜுனனால் கொல்லப்படுவார். 8 மேலேருந்து கீழே என்ன? சரஸ்வதியை வந்து கலைமகள்னு சொல்கிறோம், லட்சுமியை வந்து திருமகள்னு சொல்கிறோம். பார்வதி என்னன்னு சொல்லுவீங்க? சாட்சாத் மலைமகள். பர்வதராஜனின் மகளாக இருந்தார், அதனால் மலைமகள். பர்வத் அப்படின்னாலே மலை, மலைகளின் அரசி, மலைமகள். ஓகே, கடைசி கேள்விங்க. 13 இடமிருந்து வளம் என்ன? கேரள முடியுதுங்க. கர்ணனை டேஷ் தேசத்துக்கு மன்னனாக்கினான் துரியோதனன். கர்ணனை வந்து அங்க தேசத்து மன்னனாக்கினான். அங்க தேசத்து மன்னன் அப்படின்னா இப்போதைய பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்காலில் சொல்லக்கூடிய இடம். இந்த தேசத்துக்கு மன்னன் ஆக்கினான். இதுக்கு தான் கர்ணனை வந்து சேராத இடம் தேடி சேர்ந்த இடம்னு சொல்லுவாங்க. ஓகே, தப்பாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில். நன்றிங்க.